பிரைஸ் எல்லாம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னன்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமாங்க, நிறைய பேர் இந்த கவலையால அவங்களுடைய சரீரத்தையே ஒடுக்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த கவலை ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை எவ்வளோ எவ்வளோ ஸ்பாயில் பண்ண முடியுமோ அது பண்ணிக்கொண்டே இருக்கு. இந்த கவலையை நிறைய பேரால தாங்க முடியல. அதனால தாங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் கவலையெல்லாம் ஏன் மேல வைத்து விடுங்க. ஏன்னா நம்மளை விசாரிக்கிறவன் நம் தேவன்க. ஆமாங்க, நம்மளை யாரும் விசாரிக்கலன்னா நீங்க கவலையே படாதீங்க. என்ன தகப்பனோ தாயோ பிள்ளைகளோ கணவனோ மனைவியோ உறவுகளோ என்னை விசாரிக்கிறேன்னு கவலைப்படாதீங்க. உங்களை விசாரிக்கிறவன் நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. நம்ம கவலைப்படுறதுனால சரீரத்துல ஒரு முளத்தையும் கூட்ட முடியாது, குறைக்க முடியாதுன்னு வேதவசனம் சொல்லுது. நிறைய காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படுறோம். இந்த கவலைப்படுறதுனால நம்ம ஆத்துமா என்ன ஆகுதுன்னா ஆண்டவரை விட்டு பின்வாங்கி கொண்டே இருக்கு. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சதெல்லாம் நடக்கணும்னு இருந்தா அது நடக்கதாங்க செய்யும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா அவர் நம்மளை கைவிட மாட்டார். வேதம் வேதம் சொல்லுது இல்லையா, திராணிக்கு மேல யாரையும் அவர் சோதிக்க மாட்டாருங்க. அதனால 55ஆம் சங்கீதம் சொல்றது போல கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைத்து விடுங்க. அவரே உங்களை ஆதரிக்கிற தேவனா, நீதிமான ஒருபோதும் தள்ளாட ஒட்டாருன்னு வேதம் சொல்லுது இல்லையா. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்க, அவரை நீங்க இருக்க பிடிச்சுக்கோங்க. ஒருபோதும் தள்ளாத தேவனை, ஒருபோதும் கைவிடாத தேவனை நீங்க பிடித்து கொள்ளும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்வாருங்க. ஆமாங்க, இந்த வசனம் சொல்லுது, அதுக்கு முன்னாடி வசனம், ஆகையால் ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்க. நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு உயர்வு வர வரைக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனை, போராட்டம், கவலை நிறைய நம்மளை என்ன பண்ணோம் ஆட்கொண்டே இருக்கும். ஆனா நம்ம எல்லாவற்றையும் பார்க்கிலும் ஆண்டவர் சொன்னது போலதாங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்க கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருங்க. நாளை தினத்துக்காக கவலைப்படாதீங்க. நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன செய்வோமோ, ஐயோ அடுத்த நாள் இருக்கே, அன்னைக்கு தேவை இருக்கே, இன்னைக்கு தேவை, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. வசனம் சொல்றபடி அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதுங்க. இன்னைக்கு என்ன தேவையோ அதை நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்குறாரா, அதுக்கு சந்தோஷமா நிறைவா அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமாங்க, இவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்திருக்கோம்ல. 11 மாதம் நம்ம குடும்பத்தை கண்மணி போல பாதுகாத்து இந்த 12ஆம் மாதத்துல இந்த நாள் வரைக்கும் நம்மளை ஜீவனோடு வச்சிருக்காரு. இது வரைக்கும் நம்மளை போஷிச்சாரு, இது வரைக்கும் நம்மளை பாதுகாத்தாரே, நம்ம போக்கையும் வருத்தை எல்லாம் பாதுகாத்து ஆசீர்வதிச்சாரே. அதுக்கு நம்ம நன்றி சொல்லுவோங்க. எத்தனையோ பேர் பல சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் மறித்து கொண்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் நம்ம குடும்பத்தையும் அவருடைய பலத்த கைக்குள்ள நம்மளை பாதுகாத்து உள்ளங்கையில நம்மளை வரைந்த அந்த தேவனை நம்ம ஒரு நாள் மறக்க கூடாதுங்க. நிச்சயமா இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. உங்க கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருங்க. இதை நீங்க விசுவாசிக்கும் போது இதுக்குரிய நன்மையை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.